வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 தேர்தல் வாக்குறுதி ரேஷன் கார்டுகளுக்கு ஒரு 15,000 ரூபாய் வரைக்கும் வழங்க இருக்காங்க. யாருக்கு இந்த 15,000 ரூபாய் கிடைக்குது? ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் இவர்களுக்கு கிடைக்குமா? ஸோ ரேஷன் கார்டுகளுக்கு இவர்களுக்கு எல்லாத்துக்குமே 15,000 ரூபா வர்த்தகம் கொடுக்குறாங்க. மகளிர் உரிமை தொகை 5,000 ரூபாயும் கருணை தொகை 10,000 ரூபாயும் அறிவிக்கிறாங்க. ஸோ யாருக்கு இதில் மகளிர் உரிமை தொகை எப்படியெல்லாம் கிடைக்க போகுது? மத்திய அரசு அறிவித்த அறிவிப்பு என்ன? மாநில அரசு அறிவித்த அறிவிப்பு என்ன? மகளிருக்கு இனி வரும் காலங்களில் 15,000 ரூபாய் மாதத்திற்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே, இது உண்மைதானா? இதை பற்றி தான் ஒரு முக்கியமான தகவலை, ஒரு முக்கியமான அலசலை இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். 2026 தேர்தல் வாக்குறுதிகள் ரேஷன் கார்டுக்கு நிதி மற்றும் நிதி உதவி அப்டேட்களை பற்றி தான் பார்க்கலாம். ரேஷன் கார்டுகள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்கள், ரேஷன் கார்டுகளுக்கான முக்கிய நிதி உதவி மற்றும் சலுகைகள் ஸோ 15,000 வரை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்த வறுமை கோட்டிற்கு ஸோ இந்த பிபிஎல் ஸோ வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிற அனைத்து வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்குமே ஒரு முறை கருணை தொகை 10,000 ரூபாய் வழங்குறாங்க. ஸோ இந்த ஒரு முறை கருணை தொகை பார்த்திங்கன்னா இவங்க அனைவருக்குமே இந்த 10,000 ரூபாய் எலிஜிபிலிட்டிக்கு வராங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இவங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமே கிடையாது, பல கட்சிகள் ஸோ டிவிக்கு இந்த மாதிரி கட்சிகள் எல்லாமே பெண்களுக்கு நாடு முழுவதும் எங்கே வேணாலும் இலவச பேருந்துகள், 1 பவுன் தங்கம், இந்த மாதிரி அறிக்கை நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துது. ஸோ 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் 100% மானியத்தோட கடன்களை கொடுக்குறாங்க. ஸோ அப்போ 5 லட்ச ரூபா உங்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில் துவங்க இலவசமாக கொடுக்குறாங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அறிக்கைகள் எல்லாமே போயிட்டுருக்கு. வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பாக எது எப்படியோ இல்லையோ மகளிருக்கு இந்த டைம் மாதத்திற்கு ஒரு 15,000 ரூபாய் வரை ஒவ்வொரு மாதமும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர இருக்குங்க. ஸோ தகுதியான ரேஷன் அட்டைதாரர்கள் இந்த முக்கிய நிதி பலன்கள் பெரும்பாலும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பிஹெச்ஹெச், பிஒய்ஒய், இந்த என்பிஹெச்ஹெச், ஏஒய்ஒய் இந்த வகை அட்டைகளுக்கு மட்டுமே பொருந்தும் அப்படின்றத குறிப்பாகவே சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 வகையான அட்டை வைத்திருக்க தகவல்களுக்கு மட்டும் குடும்ப தலைவிகளுக்கான நேரடி பணப்பளிமன் அனைத்து நிதி உதவிகளும் குடும்ப தலைவி வங்கி கணக்கில் டிபிடி முறையில் செலுத்தப்படும் அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாங்க. ஸோ வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 2,000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கிறோம் அப்படின்றதையும் குறிப்பாகவே சொல்கிறாங்க. ஸோ பிஎம் கிசானை போல் 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு இந்த மாதிரி வேலையில்லா பட்டதாரிகளுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் 2,000 ரூபாய் வரவு வைக்க போகிறாங்க. ஸோ தொழில் சார்ந்த சலுகைகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம் உயர்வு, கைத்தறி நெசவாளர்களுக்கு 450 யூனிட்டிலிருந்து விசைத்தறி நெசவாளர்களுக்கு 1,400 யூனிட் வரை இலவச மின்சாரம் வழங்கப்படும். ஸோ 10,000 ரூபாய் மீனவர்களுடைய உதவி தொகையாக வழங்கப்படும். 2,000 முதியோர் ஓய்வு தொகையாக வழங்கப்படும். சிறு மற்றும் குறு விவசாயிகளின் கடன் தள்ளுபடி செய்யப்படும். ஸோ இது எல்லாமே கொடுக்காங்க. பொங்கல் பரிசு இனி ஒவ்வொரு ஆண்டுமே பொங்கல் பரிசு 10,000 ரூபாய் வரை வழங்கப்படும் அப்படின்றதையும் குறிப்பாக சொல்கிறாங்க. ஸோ ஆண்களுக்கு பெண்கள் பேருந்துகளில் பயணம் இலவசம் அப்படின்றதையும் குறிப்பாக சொல்கிறாங்க. 12ஆம் வகுப்பு முடித்தவர்களுக்கு 1,000 ரூபாய் முடித்துவிட்டு வேலை தேடி இருக்கும் இளைஞர்களுக்கு சொல்கிறாங்க. கல்வி கடன் தரத்தையும் சொல்கிறாங்க, நகை கடன் தள்ளுபடியும் சொல்கிறாங்க. ஸோ இப்படி பார்த்திங்கன்னா தமிழக மக்களுக்கு அடுத்தடுத்து ஒரு அறிவிப்புகள் அனைத்துமே ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய தகவலாக தாங்க நாளுக்கு நாள் நமக்கு இருந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா உடனடியாக நீங்கள் உங்களுடைய ரேஷன் அட்டைகள் எல்லாமே கரண்ட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்னும் நீங்கள் புதுசாக ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பிக்கலாம் கூட அருகாமையில் இருக்கிற சேவை மையத்தை அணுகி விண்ணப்பித்து வைத்து கொள்ளுங்கள். ஸோ எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் மகளிருக்கு 15,000 ரூபாய் கிடைப்பது உறுதி. அதுவே மத்திய அரசு பார்த்திங்கன்னா பிஎம் கிசான் மூலமாக 6,000 ரூபாயும், கேஸ் மானியம், உர மானியம் 6,000 ரூபாயும் 12,000 ரூபாய் வரைக்கும் ஒரே டைமில் போட போகிறதா தகவல் வந்திருக்குங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.